காந்தி தாத்தா மரம் கதை மிகவும் புதியதாகவோ அதிர்ச்சியூட்டுவதாகவோ இல்லை. ஒரு கிராமத்தில் பயிர்கள் சரியாக விளைச்சல் தராததால் விளைந்தாலும் சரியான விலை கிடைக்காமல் விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள். தொழிற்சாலை என்ற பெயரில் பண ஆசை காட்டி நிலங்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள முயலும் முதலாளிகள். இதற்கு எதிராக போராடி வெல்லும் ஒரு கதாநாயகி. இதுவே சுருக்கமாக இந்த கதை. ஆனால் விவசாயிகள் முதலாளிகள் போராட்டம் என்றதும் பல தசாப்தங்களுக்கு முந்தைய திரைப்படங்கள் நினைவுக்கு வருகின்றன. ஆனால் இது புரட்சி திரைப்படங்களின் வகை அல்ல. கருத்து பழையதாக இருந்தாலும் இதை கொஞ்சம் புதிதாக, வேடிக்கையாக, இயல்பாக கையாள முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் பத்மாவதி. குழந்தைகளுக்கு உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் உண்மைகளை பேச ஆரம்பித்தால் வாய் மூடுவது பெரியவர்களே. உண்மைகளை மட்டுமே பேசி இந்த சமூகத்தில் வாழ்வது கடினம் என்பதால் குழந்தைகளும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சரி செய்து கொண்டு பொய்களுக்கு பழகிவிடுகிறார்கள். ஆனால் தனது தாத்தா கற்றுக் கொடுத்த ஆதர்சங்களுக்கு கட்டுப்பட்டு உண்மைகளை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செய்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை சுகுமார் மகள் சுருதி செய்த காந்தி பாத்திரத்தில் காண்கிறோம். காப்பி எழுதுகிறார்கள் என்று தனது நண்பர்களையே ஆசிரியரிடம் பிடித்துவிட்டார். மீண்டும் அவர்கள் அடி வாங்கிக் கொண்டிருக்கும் போது வருத்தப்படுவது, பின்னர் அந்த நண்பர்களிடம் கேட்டே அடி வாங்குவது, இப்படி தொடரும். காந்தி பாத்திரத்தை பார்த்த பிறகு அதன் மீது ஒரு ஆசை ஏற்படுகிறது. தொடக்கத்திலேயே இந்த பாத்திரத்தில் இணைவதால் பின்னர் அதனுடன் அப்படியே பயணித்து விடுகிறோம். காந்தி தாத்தா மரம் படத்தில் பார்வையாளர்களை கவரும் இன்னும் 2 பாத்திரங்கள் உள்ளன. அதில் ஒன்று மரத்தை ஒரு நண்பனைப் போல நினைத்து அதை மிகவும் நேசிக்கும் ராமச்சந்திரையா பாத்திரம். எந்த அளவுக்கு கட்டுமான தொழிலாளி ராவிசங்கர் இல்லாமல் பேசும் நடந்து கொள்ளும் அந்த பாத்திரமும் பார்வையாளர்களுக்கு மிகவும் இணைந்து விடுகிறது. அதேபோல் தனிகல்ல பரணி குரல் தானம் செய்த மரமும் ஒரு பாத்திரம் போலவே பார்வையாளர்களுக்கு இணைந்து விடுகிறது. ஒரு மரம் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது பற்றி யாராவது சொன்னால் நாடகமா என்று தோன்றும். ஆனால் திரைப்படம் பார்க்கும்போது அந்த உணர்வு ஏற்படுவதில்லை. தன் மீது கோடாரி அடிபட்ட போது மரம் தனது வலியை வெளிப்படுத்தும் போது மிகவும் உணர்ச்சிவசப்படுகிறார்கள். கதைக்களங்களில் மிகவும் புதிய காட்சிகள் இல்லாவிட்டாலும் காட்சிகள் சுவாரஸ்யமாக நகர்ந்து பார்வையாளர்களை முன்னோக்கி நடத்திச் செல்கின்றன. தனது நிலம் வாங்க வந்த தொழிற்சாலை பிரதிநிதியுடன் ராமச்சந்திரையா பாத்திரம் உரையாடும் காட்சி திரைப்படத்தில் முக்கிய காட்சியாக திகழ்கிறது. அந்த காட்சியில் வசனங்களும் மிகவும் அருமையாக தெரிகிறது. திருமணம் பார்க்க வந்தவர்களை தவிர்க்க